ஐ பிகம் த ஆர்கிடெக்ட் ஆஃப் மை டெஸ்டினி. சரியா? டெஸ்டினின்றது என்ன? நம்மளோட லைஃபோட டெஸ்டினின்னு தனி, உங்களோட எஜுகேஷனோட டெஸ்டினின்றது தனி. இப்போ அடுத்த 5வது வருஷம் நீங்கள் என்னவா இருக்கணும், எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. திங்க் பண்ணாதவங்க இன்றைக்கி போய் ஜஸ்ட் ஒரு நோட்டை எடுத்து எழுதுங்க. இன்றைக்கி இந்த நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸை எழுதிட்டு கீழே நீங்கள் 5 வருஷம் கழித்து என்னவா இருக்கணும் அப்படின்றத எழுதுங்க. எழுதுனாதான் நீங்கள் அதை திருப்பி திருப்பி நைட்டில் படிக்கணும். நீங்கள் எழுதுனதை நீங்களே திருப்பி திருப்பி படிக்கணும். படிக்கும்போது அன்னைக்கு இப்போ நைட்டு இப்போ ஹாஸ்டலில் தூங்க போகிறீங்க, அதை எடுத்து படிக்கணும். படிச்சுட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உன்னோட எல்லா செயல்களும் இதை நோக்கி தான் இருந்துச்சா, நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கீங்களா, இதை பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் யூ கேன் கரெக்ட் இட் த இனிஷியல் ஸ்டெப் இட் செல்ஃப். சரியா? நீங்கள் ரொம்ப நாள் உங்களை திருப்பி உள்நோக்கி பார்க்காம நீங்கள் அவுட்டர் வேர்ல்டுலேயே ஃபோக்கஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இன்னர் வேர்ல்டு உங்களோட கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்மளே இப்போ மொபைல் எடுத்து பார்க்குறோன்னா ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு மொபைல் எடுத்திருப்போம். ஆனால் அங்கே ஏதாவது ஒன்று பாப்பப் ஆகும். உடனே அங்கே உள்ளே போயிடுவோம். நம்ம எதை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். மெனி டைம் இட் ஹேப்பன்னா. அது மாதிரி இல்லாமல் நம்ம டெய்லி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், என்னென்ன பண்ணேன், நான் என்னென்ன கரியரில் என்னென்ன பண்ணேன், யார்கிட்ட எப்படி பேசினேன், எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்கணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது த குவாலிட்டி ஆஃப் யுவர் கம்யூனிகேஷன், குவாலிட்டி ஆஃப் யுவர் ஆக்ஷன், குவாலிட்டி ஆஃப் யுவர் எமோஷன்ஸ். இது 3ஐயும் நீங்கள் கவனிக்கணும். குவாலிட்டி ஆஃப் யுவர் கம்யூனிகேஷன் அப்படின்னா நீ இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக யாரை பார்க்கலான்னா மகாத்மா காந்தியை பார்க்கலாம். பிரிட்டிஷ் இந்தியா அந்த சுதந்திர போராட்டமில் யாரோ என்னென்னவோ பண்ணாங்க, எவ்வளோ பேரோ இறந்து போனாங்க. காந்தி மட்டும்லாம் போராடலை, அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. ஆனால் காந்திஜிக்கு மட்டும் நிறைய என்டையர் வேர்ல்டுலேயே அங்கங்கே செலை வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அவரு மட்டும்தான் நீ எவ்வளோ வேணாலும் அடி, என்ன வேணாலும் என்னால் துன்புறுத்து, என்னால் உன்னை திருப்பி அடிக்க முடியாது, ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியும்ல, அமைதியாக என்னால் இருக்க முடியும்ல. அது மாதிரி அவர் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணார். ஒவ்வொரு குரூப்பை அங்கங்கே உருவாக்குனார். உப்பு சத்தியாகிரகம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் நடந்தார், படிச்சிருக்கோம்ல. ஸோ எல்லாமே அஹிம்சை வழியில் ஒரு சுதந்திரத்தை நம்மளால் அடைய முடியுன்ற கருத்தை உலகத்துக்குவே சொன்னவர் காந்திஜி. அவரோட அந்த எண்ணம் தான், அந்த எண்ணம் அதை அவர் ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணது, அதை கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சது. எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் நம்ம காந்திஜியை மட்டும் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுக்கு காரணம் அஹிம்சை வழி. ஸோ யாரையும் துன்புறுத்த வேண்டாம், என்ன நீ துன்புறுத்தினே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன தான் வேணும் உனக்கு. இப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் சண்டை, அவன் அடிக்க நீ திருப்பி அடிக்க, திருப்பி அடிக்க 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 அடிதடி தான் ஆகும். அதுக்கே நீ அடிக்கிறான், நீ பாட்டுக்கு நிற்கிற, எவ்வளோ தூரம் உன்னை அடிப்பான்? அவனுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும்ல, ஏண்டா இவ்வளோ அடிக்கிறேனே, இப்படி சுடு சொரணே இல்லாமல் நிற்கிறியே அப்படின்னு தானே கேட்பான். அதுக்கப்புறம் அப்போ நீ சொல்லலாம், பேசலாம். அப்படி இருந்தால் அந்த பிரச்சனை பெருசாகாது. இப்போ எல்லாமே ஒரு தடவை அடித்தா அடுத்து திருப்பி திருப்பி அடித்து சண்டை வந்துடுது. ஸோ அந்த அஹிம்சை வழியில் நம்மளால சுதந்திரத்தை அடைய முடியுன்ற ஒரு எண்ணத்தை செஞ்சு காமிச்சனால தான் காந்திஜியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தேச தந்தைன்னு சொல்கிறோம். அப்படி தானே? ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ இதுதான் த குவாலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன். அவரோட எண்ணத்தை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி எல்லாரையும் திரட்டி சுதந்திரத்தை வாங்கினதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கார். அதுதான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. ஒரு விஷயம் இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லணும். அதுவே நீ சொல்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு உனக்குள்ள ஒரு சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். நம்ம ஜஸ்ட்டு பேசுகிறோம் இல்லை, இப்போ நான் பேசுகிறேன்னா என்னோட மூச்சு இழுக்கிற காற்றை நான் அப்படியே ஒரு சவுண்ட் எனர்ஜியை, நீங்கள் பிஇ ஸ்டூடெண்ட்னால இதே சொல்கிறேன், என்னோட விண்ட் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
நீங்கள் அதை ஒரு வைப்ரேஷனாக உங்கள் காது வழியாக ரிசீவ் பண்ணுறீங்க. உங்கள் காது வழியாக ஆடிட்ரி கார்டெக்ஸ்க்கு போகுது, வெஸ்டிபுலோகாக்லியர் நர்வ் வழியாக ஆடிட்ரி கார்டெக்ஸ்க்கு போகுது. ஆடிட்ரி கார்டெக்ஸ் வந்து மற்ற இடத்துக்கு ப்ராசஸ் அனுப்பி, இப்போ நான் யாராவது கொஷின் கேட்டேன், இப்போ வந்து அந்த பொண்ணு டம்ளர் வெசல்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அப்போ அந்த ஆடிட்ரி கார்டெக்ஸ்லேருந்து அது தன்னோட விஷுவலைசேஷனில் பார்த்த அந்த வெசலை வாய் வழியாக சொல்கிறான். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. நான் இப்போ பேசுகிற ஒரு விஷயமே உங்களை ரீச் ஆகிறதுக்கே இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. சிம்பிளாக நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இதுவும் ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் இப்போ ஒரு மேம் பேசுகிறாங்க, நம்ம காதில் வெஸ்டிபுலோகாக்லியர் நர்வ் வழியாக எவ்வளோ வேவ்ஃபார்ம் வந்தாலும் அப்படியே ஃபோக்கஸ்டாக நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். ஆடிட்ரி கார்டெக்ஸில் போய் அது ஃப்ரான்டல் லோபில் போய் ப்ராசஸ் ஆகி என்னோடய ஹிப்போகேம்பஸில் போய் மெமரியாக ஸ்ட்ரென்தன் ஆகி இதை நான் அடுத்து என் லைஃப்பில் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்ற ஒரு ப்ராசஸ் உங்களுக்குள்ளே நடக்குது. அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணாதான் அதை வந்து கனெக்ட் ஆகும், நம்ம லைஃப்க்கு கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம், மெக்கானிக்கலி நம்ம எதையும் யோசிக்கலை அப்படின்னா லைஃப்பில் எல்லாமே எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். தெர் இஸ் அ சம்திங் இன் எவ்ரிதிங் இஃப் யூ லுக் வித் ஹைட்டன்டு கான்ஷியஸ்னஸ். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே இவால்விங் கான்ஷியஸ்னஸ். வி ஆர் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் பாடி, சும்மா ஆர்கன் மட்டும் நமக்கு இல்லை, இவால்விங் கான்ஷியஸ்னஸ். சரியா? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், சில விஷயங்களை நம்ம வந்து வேணான்னு ஒதுக்குறோம், சில விஷயங்களை புதுசாக கற்றுக்கிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். சரியா? இப்போ ஐ பிகம் த ஆர்கிடெக்ட் ஆஃப் மை டெஸ்டினி. ஸோ இப்போ உங்களோட டெஸ்டினிக்கு யார் ஆர்கிடெக்ட்? இப்போ சில பேர் இந்த டாக்கை ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறீங்க, சில பேர் ஏதோ கூப்பிட்டுட்டாங்கன்றதுக்காக உட்காந்துருக்கலாம். ஸோ இதில் ஆர்கிடெக்சர் யார்? நானா உங்கள் மைண்டா? உங்களுக்கு இந்த டாக் வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப வேலிடாக தெரியும், சில பேர்த்துக்கு ஓகே பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். இது எல்லாத்தையுமே உங்கள் மைண்டு தான் அதை டிசைட் பண்ணுது இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் மைண்டில் எதை ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எது வாட் எவர் யூ ஆர் ஃபோக்கஸிங், அது ஃபோக்கஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட் லைஃப்பில் ஃபோக்கஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். சரியா? எல்லாமே ஃபோனுக்குள்ளே அடக்கம் தான், ஆனால் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால தான் எல்லா வியாதியுமே வருது. மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம், நலவாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.